ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்டு ஈஸியாக எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியை ரொம்ப ஈஸியாக ஆஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆப்ஷனல் தான், பட் கீ ஆட் பண்ணும் போது இன்னும் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ கீ நல்லா மெல்ட் ஆன அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி லீஃப், சோம்பு, லவங்கம், பட்டை, சீரகம், ஏலக்காய் 2. ஸோ டோட்டலாக எல்லா கரம் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச அப்புறம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸில் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயமே அதுக்கு போதுமானது. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கணும். நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ண உடனே நம்ம புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு கைப்பிடி ரப்ப புதினா லீவ்ஸை வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். புதினா வதங்கிட்டு இருக்கும் போதே நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தூளுப்பு விட கல்லுப்பு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்பயுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். தக்காளி நல்லா வதங்கணும், அதுபோல் புதினாவும் நல்லா சுருண்டு வரணும். நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மசாலாஸ் கூட நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்லேயே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி மசாலாஸோட பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் ஆட் பண்ண அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி சிக்கனை ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிற போகிறோம். நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்கனை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கிறனால சிக்கனோட ஃப்ளேவர் பிரியாணி சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் நல்லா சிக்கனில் கோட் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போது சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால் நான் 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ண அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சிக்கன் நல்லாவே வெந்துடும். நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கேஸ் ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் ஆட் பண்ணுறேன். 1 கப் ரைஸ்க்கு நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எப்போவுமே டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியணும். அப்போ தான் பிரியாணி வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம 30 நிமிஷத்தில் டேஸ்டியாக பிரியாணி சமைச்சிட்டோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். பிரியாணியை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டேஸ்டியான சிக்கன் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.